வெல்கம் டு அவர் சேனல் சுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சர்க்கரை பொங்கல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் குக்கர் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி போட்டுக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். 5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா நெய் போட்டு 6 விசில் வச்சுப்போம். நான் கடாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு திராட்சை போட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 hour 2 minutes கொதிச்சா போதும். வடிகட்டி எடுத்துப்போம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். வடிகட்டி எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. குழச்சி விட்டுப்போம். வடிகட்டின வெல்லம் போட்டுக்கலாம். உப்பு, பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் போடும்போது கோவிலில் கொடுக்குற டேஸ்ட் வரும். ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். மூடி போட்டு 1 விசில் வச்சு எடுத்துப்போம். 1 விசில் வந்துடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப தண்ணியா தெரியற மாதிரி இருக்கும். போக போக இறுகிடும். இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா டார்க் வெல்லம் எடுத்துக்கலாம். வறுத்து முந்திரி திராட்சை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி வெண் பொங்கல். நான் குக்கர் வச்சிருக்கேன். கொஞ்சமா நெய் போட்டுக்கிறேன். முந்திரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். நான் இதுலயே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பச்சரிசி 1 கப்பும் பாசிப்பருப்பு 1/2 கப்பும் எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணி சரியா இருக்கும். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுல கொஞ்சமா நெய் போடுறேன்.
மூடி போட்டு 4 விசில் வச்சுக்கலாம். 4 விசில் வைக்கும் போது சரியா இருக்கும். 4 விசில் வந்துடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாமே சரியா இருக்கு. இந்த அளவு சரியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வறுத்த முந்திரியை போட்டுடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி மெதுவடை. வாங்க பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு 6 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. கொஞ்சமா மாவு எடுத்து தண்ணியில போட்டு பாருங்க. மாவு மேலேயே மிதக்கணும். அதுதான் சரியான பதமா இருக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு, இஞ்சி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சமா தண்ணியா தெரிஞ்சதுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு நிறைய போட வேண்டாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. தேவையான மாவு எடுத்து வடை தட்டி போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருக்கணும். வடை பெரிய சைஸ்ல வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமா நிறைய ஊற்றிக்கோங்க. மாவு கொஞ்சம் தாராளமா எடுத்து பெருசா போட்டுக்கலாம். வடை அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ்ல வரும். நான் கொஞ்சமா எண்ணெய் எடுத்துருக்கேன். அதனால சின்ன சின்னதா தட்டி போட்டிருக்கேன். வடை எடுத்துக்கலாம். மெது வடை ரெடி. Thanks for watching.